பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியூடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் வலிமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவினர்களுக்கு நாங்கள் மொழிபெயர்த்து வழங்குகின்றோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நல்லெண்ணத்தை கொள்ளுங்கள் சோதிக்கப்பட்டவர்களே என்பதாக அந்த ஹுத்பாவின் தலைப்பு அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி வலிமை போன்று தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் நினைத்ததை உலகத்தில் நடாத்தி கொண்டிருக்கிறான். அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவன் நினைத்த பிரகாரம் வானத்திலும் பூமியிலும் அதனை புரட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் நல்லெண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், மேலான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணம் கொள்வார்களோ, அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்வார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாகவும் அவருடைய விடயங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றவனாகவும் ஆகிவிடுவான். அவர் நினைத்ததை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்குவான். ஹதீஸில் குதுசியிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவனோடு நடந்து கொள்கிறேன். அவன் என்னை ஞாபகம் செய்கின்ற போது அவனுடன் நான் இருப்பேன். அவன் தனிமையில் ஞாபகம் செய்தால் நான் அவனை தனிமையில் ஞாபகம் செய்வேன். அவன் என்னை சஃபையில் ஞாபகம் செய்தால் அவன் என்னை ஞாபகம் செய்த சஃபையை விட சிறந்த சஃபையில் அவனை நான் ஞாபகம் செய்வேன். ஒரு அடியான் என் பக்கம் ஒரு சான் வந்தால் அவன் பக்கம் நான் ஒரு முலம் செல்கிறேன். ஒரு அடியான் என் பக்கம் ஒரு முலம் வந்தால் அவன் பக்கம் நான் ஒரு சான் செல்கிறேன். அதே போன்று ஒரு அடியான் இடத்தில் நடந்து வந்தால் அவனிடத்தில் நான் வேகமாக விரைந்து செல்கிறேன். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்க. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்வது என்பது ஒரு வணக்கமாகும், மிக சிறந்த உயர்ந்த ஒரு வணக்கமாகும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஒரு மனிதனுக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு வணக்கமாகும். ஈமான் பூர்த்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை பொருந்து கொள்வதற்கான அடையாளமாக இருக்கிறது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல் என்ற பண்பை விட சிறந்த பண்பு ஒரு அடியானுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டதே கிடையாது. அல்லாஹ் மீது சத்தியமாக எந்த அடியான் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்வாரோ அல்லாஹ் அவருக்கு உலகத்தில் தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்பான். அவர் நினைத்ததை விட அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த ஹதீஸ் இப்னு அபி துன்யா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்களை, அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உள்ளடக்கக்கூடிய அவனுடைய திருநாமங்கள் தன்மைகளை உள்ளடக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பேச்சு, அவனுடைய செயல்கள் அனைத்தும் கண்ணியமானவை. அவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் பரிபூர்ணமான சக்தி வாய்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய தன்மைகள் அனைத்தும் பரிபூர்ணமானவை. அவன் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக, கண்ணியமானவனாக, உபகாரம் செய்யக்கூடியவனாக, மிருதுவானவனாக, கொடை வழங்கக்கூடியவனாக, மிகவும் கருணை காட்டக்கூடியவனாக, அதே போன்று அடியார்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கக்கூடியவனாக, வெகுமதிகளை வழங்கக்கூடியவனாக, சக்தி வாய்ந்தவனாக அவன் இருக்கிறான். கண்ணியமானவனாகவும் அடக்கி ஆளக்கூடியவனாகவும் இருக்கிறான். நிர்பந்திக்கப்பட்டவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உலகத்தில் யாரெல்லாம் தன்னை கடவுள் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இறைவனாக இருக்கிறான். அதே போன்று மேகத்தை அவன் நடாத்தி கொண்டிருக்கிறான். பூமியிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பினங்களை படைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு மரணம் என்பது கிடையாது. அவன் நித்திய ஜீவனாக இருக்கின்றான். அவன் மிகவும் அடியார்களுக்கு நெருக்கமானவனாக இருக்கின்றான். அவன் எழுதிய விடயங்களை எல்லாம் அவன் அறிந்து வைத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு உலகத்தில் மறைவான செய்தி என்ற ஒன்றே கிடையாது. அதே போன்று அவனுடைய செயல்களில் அவன் ஞானம் உள்ளவனாகவும் அடியார்களோடு மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறாரோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் அது பயங்கரமான ஒரு நோயாக இருந்தது. உடம்பெல்லாம் நோய் ஏற்பட்டிருந்தது. என்றாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், தனது தேவைகள் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சூரா அல்-அன்பியா 83 84 வசனங்களை சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைத்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நீயுமோ இரக்கம் உள்ளவனாக இருக்கிறாய், இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய். நாம் அந்த நேரத்தில் அவருடைய துஆவை அங்கீகரித்து அவருக்கு ஏற்பட்ட நோயை நாங்கள் நீக்கி அவருடைய குடும்பத்தையும் அவர்களை போன்றவர்களையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அவர்கள் மீது நாங்கள் காட்டக்கூடிய அன்புக்காக வேண்டி இது இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்த படிப்பினையாக இருக்கும். அதே போன்று யாருக்கு உலகத்துடைய பாக்கியங்கள் கொடுக்கப்படவில்லையோ, உலகத்தில் யாரு தனிமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, குடும்ப சுமைகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளட்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்கள், துஆ கேட்டார்கள்.
இப்படி கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் அம்பியா 59, 90 வசனங்களில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்? யா அல்லாஹ், என்னை தனிமையில் வாழ வைத்து விடாதே, குழந்தை பாக்கியமற்றவனாக என்னை ஆக்கி விடாதே, நீ மிகவும் உலகத்திலே மனிதர்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர்களில், வாரிசுகளை வழங்கக்கூடியவர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறாய். அந்த நேரத்தில் அவருடைய துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தோம். அவருடைய மனைவிக்கு ஏற்பட்டிருந்த மலட்டுத்தன்மையை நாங்கள் போக்கினோம். ஏனென்றால் அவர்கள் நல்ல விடயங்களை போட்டு செய்யக்கூடியவர்களாகவும், எங்களிடத்திலே அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களிடத்திலே துவா செய்யக்கூடியவர்களாகவும் எங்கள் பால் மீளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். அதே போன்று யாருக்கு கடன் சுமைகள் அதிகரித்து விட்டதோ, அவர்கள் வாழ்க்கையில் நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்களோ, அதே போன்று அதாவது செலவு என்ற சுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹு தஆலா மிகவும் கொடையாளியாக இருக்கிறான். அவன் மிகவும் உணவளிக்கக்கூடிய அடியார்களுடைய ரிஸ்கை பொறுப்பேற்றவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இதை சொல்லட்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் நபி உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அடியார்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகளை எல்லாம் நான் அங்கீகரிக்கின்றேன். அவர்கள் என்னிடத்திலே துவா கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். சூரா அல் பக்ரா 186 வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய சமூகமே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வானத்திலிருந்து தேவைக்கு ஏற்றவாறு மழை துளிகளை பொழிய வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகளிலும் சொத்து செல்வங்களிலும் அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடியவனாக அவன் இருக்கிறான், ஏற்படுத்துவான். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக உங்களுக்கு உலகத்தில் தோட்டம் திறவுகளையும் நதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான், எல்லா வளங்களையும் தருவான். நீங்கள் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எனவே கடன் சுமையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக துஆ செய்ய வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போல் உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் சிரமங்கள் துன்பங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படியானவர்கள் 2 கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யட்டும். அல்லாஹ் நிச்சயமாக துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களில் யார் நோயாளி, உங்களில் யார் சோதனையோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவனாக இருக்கிறான். உங்களுடைய கண்ணீர் துளிகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் உங்களுடைய விரோதிகளை அடக்குவதற்கு அவன் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் உன்னை நாடினால் அதற்கான காரணங்களை அல்லாஹ் லேசாக ஆக்கி கொடுப்பான். எனவே அல்லாஹ்வுடைய விடயத்தில் நல்லெண்ணத்தை கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி படிங்கள், நபியுடைய சுன்னாவை பற்றி படிங்கள். அப்போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவது, அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா யூசுப் 10வது வசனம், எப்போது ரசூல்மார்கள் நிராசை அடைந்து நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்களோ, நினைத்தார்களோ, அப்போது எங்களுடைய உதவி அவர்களுக்கு ஏற்பட்டது. நாங்கள் நாடி அவர்களை பாதுகாப்போம். அநியாயக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற தண்டனைகளை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நிராசையாக வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகுவது குஃப்ருடைய அடையாளம், இறை நிராகரிப்புடைய அடையாளமாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகக்கூடியவர்கள் காஃபிர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. சூரா யூசுப் 87வது வசனம். யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகிறார்கள் அவர்கள் வழி தவறியவர்கள். சூரா அல் ஹஜ்ர் 56வது வசனம். எனவே அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு நிராசையாகுவது என்பது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய கெட்டெண்ணமாகும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் இஸ்ரா 83வது வசனத்தில் சொல்கிறான், நாங்கள் ஒரு அடியானுக்கு நாங்கள் உபகாரங்களை செய்தால் அந்த அடியான் அவைகளை புறக்கணித்து அவன் வாழ ஆரம்பித்து வருகின்றான், தூரமாகி விடுகின்றான். ஏதாவது கெடுதி ஏற்பட்டால் அவன் நிராசையாகக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நிராசையாகக்கூடியவர்களே, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். யாருடைய உள்ளத்தில் நிராசை இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கவிதை சொல்கிறார்கள், வெற்றியின் ரகசியம் அல்லாஹ் உலகத்தை படைத்து ரிஸ்கை பொறுப்பேற்ற அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நல்லெண்ணத்தில் இருக்கிறது. வெற்றியின் ரகசியம் அதில் இருக்கிறது. இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு அடியான் இப்போதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவராக இருப்பாரோ அப்போது அல்லாஹ்வை மீது அவர் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை ஆசைப்படக்கூடியவராக இருப்பார். அதே போன்று அல்லாஹ்வின் மீது அழகாக தன்னுடைய கர்மங்களை பொறுப்பு சாட்டக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் தஆலா தன் விடயத்தில் யாரெல்லாம் நல்லெண்ணம் கொள்வார்களோ அவர்களுடைய ஆசைகளை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்றார். இரண்டாவது ஹுத்பாவில் ஹத்தீப் பந்தர் பலீல் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் விடயத்தில் நல்லெண்ணம் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்றுதான் மரணத்துடைய சந்தர்ப்பம். உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், சொர்க்கத்தை வழங்குவான், எனக்கு நன்மைகளை தருவான் என்ற எண்ணத்தோடு மூத்தாக வேண்டும்.
ஒரு அநியாய உலகத்தில் எவ்வளவுதான் பாவங்களை எவ்வளவுதான் அநியாயங்களை செய்தாலும் அது சிறிய பாவங்களாக இருக்கலாம், பெரிய பாவங்களாக இருக்கலாம். அல்லாஹு தாலா அதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா மனிதனுடைய பலகீனங்களை அறிந்தவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவன், மனிதர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகளை மறைக்கக்கூடியவனாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது என்ன வார்த்தை என்றால், உங்களில் ஒருவர் மரணிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலைமையில் மரணிக்க வேண்டும். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இந்த மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அருளை விட்டும் நிராசை அடைந்து விடக்கூடாது, ஆசை இழந்து விடக்கூடாது என்பதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது நல்ல முடிவு, ஒரு மனிதனுக்கு உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய நல்ல முடிவு கிடைப்பதற்கு சந்தர்ப்பமாக அமையும். அப்படியாக ஒரு அடியான் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற எண்ணத்தோடு மரணிக்க வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி அந்த ஆயத்தை மோதி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிظஹுல்லாஹ் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.